Hello friends, I welcome you back to the Sanija Easy English class. Here in this class we are going to understand how can we change the interrogative active voice into the passive voice. Previous classல சொன்னது போலவே இன்றைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம interrogative sentence எப்படி மாற்றலாம் என்பதை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். Interrogative sentence which is used to ask questions. Interrogative sentence என்பது question sentence, கேள்விகள் கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். இந்த interrogative sentence இரண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். First one is WH word யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள். மற்றொன்று ஆம் இல்லை என்று பதிலளிக்கக்கூடிய yes or no type questions. What is the structure for constructing the question sentence? First, WH word. What, when, which, where, who, how, how long, how much, how far இன்னும் நிறைய இருக்கின்றன. அதற்கு அடுத்து ஹெல்பிங் வெர்ப் நாம் எழுத வேண்டும். ஹெல்பிங் வெர்ப் am, is, was, are, were, shall, should, will, would, can, would, may, might, have, has, had, must, do, did, does. So இந்த ஹெல்பிங் வெர்ப்ல ஏதாவது ஒன்று question words அடுத்து இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து subject, then main verb, அதற்கு அடுத்து object இருக்க வேண்டும். இதுதான் WH questions கேட்கக்கூடிய construction structure. இதுல yes or no type question உடைய structure என்ன அப்படின்னா nothing but simply we omit the question word. WH word remove பண்ணிட்டோம்னா அது yes or no type question. yes or no type question என்பது ஹெல்பிங் வெர்ப்ல ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி வாக்கியங்கள். கேள்வி வாக்கியங்கள் ஸ்ட்ரக்சர் தெரிந்திருந்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்டராகேட்டிவ் ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸ்க்கு எளிமையாக மாற்றி விடலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி டாபிக். Where does he buy these sarees? Where WH word question word, does helping verb present form இருக்குது. does see subject by present verb, these sarees object active voice. First statement இருந்தா we can easily change the given active voice into the passive voice. எளிமையாக passive voice க்கு மாற்றலாம். அதுக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? subject verb object. சோ அதுபோலவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய question sentence first நம்ம ஸ்டேட்மென்ட்டா மாத்திக்கிறோம். ஸ்டேட்மென்ட்டா எப்படி வரும்? first subject வரும், அதுக்கு அடுத்து verb வரும், அதுக்கு அடுத்து object. சோ SV பேட்டர்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்டராகேட்டிவ் क्वेश्चन சென்டென்ஸ் மாத்தணும். முதலில் சப்ஜெக்ட்டை கொண்டு வரணும். C சப்ஜெக்ட் கொண்டு வந்தாச்சு. then verb கொண்டு வரணும். இங்க ஹெல்பிங் வெர்ப் இருக்குது, மெயின் வெர்ப் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கொண்டு வர வேண்டும். ஏனா பிரசன்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் ஸ்டேட்மென்ட்ல ஹெல்பிங் வெர்ப் வராது, மெயின் வெர்ப் மட்டும் தான் வரும். சோ does plus buy என்கிற பொழுது buys என்பதாக எடுத்து எழுத வேண்டும். பாருங்க, இன்டராகேட்டிவ் क्वेश्चन சென்டென்ஸ்ல do க்கு அடுத்து present form verb இருந்ததுனா அதை நம்ம ஸ்டேட்மென்ட்டுக்கு மாத்திட்ட பொழுது அந்த வெர்ப அப்படியே எழுதினா மட்டும் போதும், present ஃபார்ம்லயே எழுதினா போதும். do go go, do write write, do play play. அதே போல does plus verb one இருந்தது என்றால் அதை அதனுடன் அந்த வெர்புடன் s சேர்த்து எழுத வேண்டும். does plus buy buys, does plus write writes, does plus play plays, does plus cook cooks. do does இந்த ரெண்டுமே present ஃபார்முக்கு வரக்கூடியது. then past tense கொண்டிருந்த பொழுது did plus v1 இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் did plus v1 என்றிருந்தால் அதை v2 ஃபார்ம்ல எழுதிவிட வேண்டும். did plus go went, did plus write wrote, did plus drive drove, did plus eat ate. So இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும்.
subject C என்பதற்கு அடுத்து does plus by buys என்று எழுதியிருக்கிறோம். Then object these sarees. So இந்த question sentence statement ஆக மாத்தி இருக்கோம். ஆனா ஒரு வேர்டை வந்து நம்ம omit பண்ணிருக்கோம். என்ன வேர்ட் அது? question word. இந்த question வேர்டை நம்ம வந்து omit பண்ணிருக்கோம். So இந்த question வேர்டை நம்ம எடுத்து வச்சிட்டு நம்ம passive voice-லாம் மாற்றிய பிறகு கடைசியில இந்த interrogative word passive voice-ல கொண்டு வந்துறோம். So இப்போதைக்கு இதை நம்ம வந்து இந்த question word-ஐ தொட வேண்டியதே இல்லை, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை மட்டும்தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டா மாற்றி இருக்கிறோம். இப்போ ஈஸியா மாற்றிடலாம்ல, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும் மாறிடும். பாருங்க, these sarees. sarees என்பது plural form. plural formக்கு be form verb என்ன? present form be form verb are. Then by third form of the verb bought. Then subject C. C should be changed as by her. What is the answer? These sarees are bought. Okay, இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்தியாச்சு. ஸ்டேட்மெண்ட்ல ஹெல்பிங் verb சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும். அதுவே क्वेश्चन சென்டென்ஸ்ல இருக்கின்ற பொழுது சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக ஹெல்பிங் verb வரும். பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல these are என்று வருகிறது. அதுவே இன்டராகேட்டிவ் क्वेश्चन எஸ் ஆர் நோ டைப் ஆக மாற்றுகின்ற பொழுது are these sarees. Then bought by her. இதை அப்படியே எழுதிவிட வேண்டும். இப்பொழுது நமக்கு கிடைத்திருப்பது எஸ் ஆர் நோ டைப்ல இருக்கக்கூடிய passive voice. are these sarees bought by her. இந்த சேலைகள் அவளால் வாங்கப்பட்டிருக்கின்றனவா என்பதாக அர்த்தம். ஏற்கனவே ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த WH question word where என்பதை முதலில் எழுதிவிட வேண்டும். That's all. WH question passive voice கிடைத்தாகிவிட்டது. So what is the answer? Where are these sarees bought by her? What is the core concept of this matter? WH question yes or no type question. இதோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெளிவாக தெரிந்திருந்தால் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுவது மிகவும் எளிதானது. क्वेश्चन சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் WH word, then helping verb, then subject, then main verb, then object. சோ இதோடைய வரிசை கிரமமாக நாம் எழுத வேண்டும். இதுல ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது. நம்பர் 1 2 3 4 5 பிளஸ் அதர்ஸ் வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அதெல்லாம் நாம கடைசியில அப்படி எழுதிக்கலாம். இதுல இந்த क्वेश्चन வேர்ட் நாம எடுத்தோம்னாக்க எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन ஸ்ட்ரக்சர். ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கக்கூடிய இன்டராகேட்டிவ் சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுகின்ற பொழுது இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய வீடியோஸ்ல நீங்க தெளிவா அதை ஃபாலோ பண்ணி இருந்தால் தான் இதனுடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு எளிமையாக புரியும். ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப் டு பார்ட் 16 தெரிஞ்சிருந்தா தான் இதுல வந்து நம்ம டைரக்டா வேகமா வந்து இதை புரிந்து கொள்ள முடியும். So what is the sum of கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்டராகேட்டிவ் ஆக்டிவ் வாய்ஸை முதலில் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு இன்டராகேட்டிவ் வேர்ட்ஸ் WH வேர்ட்ஸ் நம்ம எடுத்து தனியாக வைத்து விட வேண்டும். அதற்கடுத்து சப்ஜெக்ட் verb, அதாவது ஹெல்பிங் verb மெயின் வெர்பாக இருந்தால் அதனை மெயின் வெர்பாக மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். பிரசன்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஆக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து SVO பேட்டர்னை பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றி பேசிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெல்பிங் வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். அதற்கடுத்து WH வேர்டை எழுதணும்னா நமக்கு இன்டராகேட்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ்க்கான பேசிவ் வாய்ஸ் எளிமையாக கிடைத்துவிடும். எளிமையாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். In our next class we will meet with another one interesting interrogative active voice and then how should we change that into passive voice. Until then, have a nice day.